அகம் ப்ராப்பர்ட்டிஸ் உறவுகளுக்கு வணக்கங்க. இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சூப்பரான தரமான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னடா இந்த டைலாகே திரும்ப சொல்கிறான்னு நினைக்காதீங்க. ஏன்னா தொடர்ந்து நான் வர ப்ராப்பர்ட்டி எல்லாமே தரமான ப்ராப்பர்ட்டியாக தாங்க இருக்குது. நான் என்ன பண்ணுறது, அது சொல்லணும்னு எழுதியிருக்கு. ஸோ பாருங்கள், ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது தெரியும் ஒரு நல்ல சூப்பரான ப்ராப்பர்ட்டி. நம்ம ஜிஎஸ்டி ரோடு சிங்கப்பெருமாள் கோயில் தெரியும். சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஜஸ்ட் 7 கிலோமீட்டரில் சிபிஆர்ஆர் ரோடு எல்லாருக்குமே தெரியும். சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடு. அங்கேருந்து 500 மீட்டர். என்னடா சிங்கப்பெருமாள் கோயில்னு சொல்கிறான், சிபிஆர்ஆர் ரிங் ரோடுன்னு சொல்கிறான்னு சொல்லி நினைப்பீங்க. கவர்மெண்ட்லேருந்தே நம்மளுக்கு அலர்ட் பண்ணியிருக்காங்க. சிபிஆர்ஆர் ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து எக்ஸாக்டாக 500 மீட்டரில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இப்போ நான் ஒரு இன்ட்ரோ போடுறேன், பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வந்துருங்க. ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோன்னா திருமால் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அவங்களோட திருமால் கார்டன் ப்ராப்பர்ட்டிஸில் தான் நின்றுட்டு இருக்கோம். ஸோ ரோடு மட்டுமே பாருங்கள், 40 and 30 ஃபீட்டில் நல்ல ஒய்டான பிளாக் டாப் ரோடுமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பராக நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 4 பார்க்கு 2 ஜிம்முக்கான பிளேஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பார்க்கோட வீடியோவுமே மாண்டேஜில் ஆட் பண்ணுறேங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இங்கே 100 பிளாட்டுக்கிட்ட முடிஞ்சிருச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 16 ஏக்கரில் நல்ல கிராண்டாக லான்ச் பண்ணாங்க. ஆனால் இப்போது 16 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 450 பிளாட் நம்மளுக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 300 பிளாட் தான் அவைலபிளாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 150 பிளாட்டுக்கிட்ட நம்மளுக்கு சோல்ட் அவுட்டுமே ஆயிடுச்சுங்க. அந்த 150 பிளாட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடு கட்டியுமே உள்ளே வந்துட்டு இருக்காங்க. என்னடா ஃபஸ்ட்டே சிபிஆர்ஆர் ரோடு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை பற்றி பேசாமல் சைட்டோட டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கான்னு யோசிச்சிருப்பீங்க. சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து ஜிஎஸ்டி ரோடு இருக்குல்ல, அங்கேருந்து எக்ஸாக்டாக 7 கிலோமீட்டர்லேயும் நம்ம சிபிஆர்ஆர் ரிங் ரோடு ஆல்மோஸ்ட் போட போகிறாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு 500 மீட்டர்லாம் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம அப்படி சைட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுமே போயிட்டுருக்கு. ஸோ நான் அங்கே போய் உங்களுக்கு வீடியோவுமே காட்டுறேன் வாங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான். ஸோ வீடு கட்டையுமே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ உள்ளே சைட்டு கட்டுறதுக்கு வீடு கட்டுறதுக்கான பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ளே ஈவியுமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டுக்கு வெளியே போகணுன்னா பெரிய ஊரே இருக்குது. நீங்கள் கடைக்கு எல்லாத்துக்குமே போகணுன்னு வச்சிங்கன்னா கூட ஒரு 100 மீட்டர் தாண்டிங்கனாலே உங்களுக்கு கடை வசதி எல்லாமே இருக்குது. ஸோ ஆனால் அதனால தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ளேயே இப்போ வீடு கட்டியுமே ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சிபிஆர் ரோட ஏன் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்னா, அந்த ரோடு வந்துருச்சுன்னா அப்ரிசியேஷன் உங்களுக்கு எங்கேயே போயிருங்க. 10 வழி சாலை சிபிஆர் ரிங் ரோடு நீங்கள் கூகுள்லேயுமே அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து அனௌன்ஸ் பண்ண ஃபோட்டோவுமே நான் உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஆட் பண்ணுறேன். இங்கே ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஆல் ஃபேஸிங்லேயுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குங்க. நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து, இந்த 4 ஃபேஸிங்கும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. சில இதுலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஃபேஸிங் இல்லைனா 3 ஃபேஸிங் தான் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் கூட நம்மளுக்கு பிளாட் கொடுத்துருக்காங்க. நீங்களும் ஒரு வெஸ்ட்டு ஃபேஸிங் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இங்கேயுமே ஒரு பிளாட் அவைலபிளாக இருக்குங்க. கார்னர் பிளாட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு இங்கே லிமிட்டட் பிளாட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உடனே ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த கார்னர் பிளாட்டையுமே புக் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்டட் கமிட்டி ஃபுல்லாகவே நம்மளுக்கு காம்பவுண்ட் வால்மே போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இவ்வளோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஐடி செக்டார்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஓஎம்ஆர், இசிஆர் இது எல்லாமே நம்மளுக்கு பக்கத்துலேயே வந்துருங்க. அப்படியே நம்ம இந்த சைடு ஜிஎஸ்டி ரோட்டில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் காரிடாரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மஹிந்திரா வேல் சிட்டி இங்கேருந்து 2 கிலோமீட்டர்லாங்க லொக்கேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு ஐடி செக்டாரில் நான் சொல்ல மறந்துட்டேங்க, நம்ம சோகோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நீங்களே யோசிச்சு இருந்திருப்பீங்க, என்னடா இவ்வளோ சொல்கிறேன், அங்கே ஓஎம்ஆர் ஈசிஆர்னு சொல்கிறேன், நம்ம சோகோவை மறந்துடான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு காலத்தில் எல்லாருமே சென்னைக்கு வந்த புதுசில் சோகோவில் ஒர்க் பண்ணி தான் வந்திருப்பீங்க. யார் அந்த சோகோ கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டுமே போடுங்க. ஏன்னா நானுமே ஒரு காலத்தில் சோகோலையுமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தோன்னா இவங்க டெவலப் பண்ண பார்க்கு தாங்க பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படியே அந்த சைடு காட்ட சொல்கிறேன், அப்படியே பாருங்கள். அதுவுமே சின்ன பசங்களுக்கு உள்ளது. அந்த சைடு ஒரு சர்க்கஸ் இருக்குது, அதுவும் சின்ன பசங்களுக்கு உள்ளது. இதுவுமே சின்ன பசங்களுக்கு உள்ளதாங்க. ஆனால் நான் உட்காந்துருக்கேன், நானுமே சரியை பார்த்துட்டு அப்போதையவே. அதுவுமே சின்ன பசங்களுக்கு உள்ளதான். இது ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நல்லாவே பார்த்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு தெரியும், நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு 3 பார்க்குமே டெவலப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிம்மு, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, ஜிம்முமே டெவலப் பண்ணியிருக்காங்க. இங்கே இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் விலையோட இவங்க தான் கம்மியாகவே கொடுத்துட்ருக்காங்க. பெர் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1999 கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மார்க்கெட்டில் நீங்கள் விசாரித்து பார்த்தாலே தெரியும். எல்லார்ட்ட எங்கே போய் விசாரித்தாலுமே சிபிஆர்ஆர் ரிங் ரோடையுமே அங்கே தான் சொல்லுவாங்க. இங்கே விலை கம்மியாக இருக்கிற யார்ட்டையும் கேட்டிங்கன்னா நம்ம சைட்டை தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூப்பரான சைட்டு தான் இன்றைக்கி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம ஜிஎஸ்டி ரோட்லேருந்து எக்ஸாக்டாக சிங்கப்பெருமாள் கோயில் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 7 கிலோமீட்டர் தான் நம்ம சைட்டுமே அமைஞ்சிருக்குங்க. ஆனால் ஃப்யூச்சரில் வர போகிற சிபிஆர் ரிங் ரோட்லேருந்து 500 மீட்டரில் தாங்க உங்களுக்கு ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு
உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து கெத்தாக சொல்லலாம். பார்த்தீங்கன்னா சிபிஆர் ரிங் ரோடுக்கு பக்கத்துலேயே, அதுவும் 500 மீட்டர்லேயே தான் என்னோடய வீடுமே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சூப்பரான சைட்டுமே கொண்டு வந்திருக்கேன். நம்ம என்ன தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தாலுமே ஃபஸ்ட்டு நம்ம மைண்ட் செட்டில் வர்றது பார்த்திங்கன்னா நம்மளோட பசங்க தாங்க. ஸோ எல்லாமே சொல்லிட்டானே, இவன் என்னடா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜே இல்லையா, இவன் எதுவுமே சொல்லலேன்னு பார்க்காதீங்க. நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. எலா கிரீன் இன்டர்நேஷனல் ஸ்கூலும் நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிஎஸ்டி ரோட்டில் இருக்க எஸ்ஆர்எம் குளோபல் சிட்டி காலேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே, அதாவது 7 கிலோமீட்டரில் தாங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம பசங்களுக்காக என்னடா நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கே 1999 தாங்க கோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 1/4 கிரவுண்ட் நீங்கள் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12 லட்ச ரூபா தாங்க வரும். அதுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட 12 லட்ச ரூபா இன்றைக்கே வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. உங்கள் கையில் சிறுக நீங்கள் எல்லாருமே சேர்த்து வச்சுருப்பீங்க. மேக்ஸிமம் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் எடுத்து வச்சுருப்பீங்க. அதில் வெறும் 1 லட்ச ரூபா இருந்தால் போதும். இங்கே பேலன்ஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இஎம்ஐமே பண்ணித்தராங்க 90% வரைக்குமே. ஆல் மேஜர் பேங்க்லையுமே பண்ணித்தராங்க. உங்களுக்கு எஸ்பிஐயில் போடணுமா, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பேங்க்கில் போகணுமா, எல்லா பேங்க்லையுமே உங்கள் பேங்க் லோனுமே அரேஞ்ச் பண்ணி தராங்க. அதுவும் 90% வரைக்குங்க. இந்த 12 லட்ச ரூபாயை உடனே உங்ககிட்ட கேட்கல, வெறும் 1 லட்ச ரூபா இருந்தால் போதும். நீங்கள் மாதம் இஎம்ஐ பே பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து சிபிஆர் ரிங் ரோடுக்கு பக்கத்துலேயே ஒரு சொந்த ப்ராப்பர்ட்டியுமே வாங்கிக்கலாம். உங்கள் பசங்களுக்கு நீங்கள் சேர்த்து வச்ச மாதிரியே இருக்குங்க. ஸோ கண்ணை திறக்கிறதுக்குள்ள இப்போ நீங்கள் சொல்லப்போனால் உங்களுக்கு கூடுவாஞ்சேரி எவ்வளோ தூரம் உங்களுக்கு வளர்ச்சி ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி இருந்த கூடாஞ்சேரின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்ததுக்கப்புறம் யோசிப்பீங்க, என்னடா இவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு, அன்றைக்கே தம்பி சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. பசங்களுக்காகவும் சரி, இல்லை நீங்கள் வீடு கட்டி வரதா இருந்தாலும் சரி, ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் தெரியணும், இல்லை சைட் விசிட் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தம்பி ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி சைட் விசிட்மே வந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரம் வாங்க ப்ராப்பர்ட்டிஸ்.